தஞ்சாவூர் நவநீதகிருஷ்ணன் கோயில் நடந்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய தலைமையில் அரங்கேற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய இசையை நான் இன்னும் நிறைய கன்னட பாடல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தஞ்சாவூர் பிரேமா அவர்களிடம், அப்புறம் நல்லா ராகங்கள் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தஞ்சாவூர் உதயசங்கர் ஜோஷி இவங்கள்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 கச்சேரிக்கு மேலே பண்ணியிருக்கேன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். தஞ்சாவூர், மதுரை, தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பாடாத இடம் எதுவுமே இல்லை, அவ்வளோ பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் சென்னைக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு இப்போ 92ல் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுலேருந்து வயலின் சக்கரவர்த்தி நாதபிரம்மம் குன்னக்குடி சார்கிட்ட அவருடைய மாணவனாக இருந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கும் என்னை நான் மாணவனாக தான் நினைக்கிறேன். அவருடைய கம்போசிங் பண்ணியிருக்கேன், அவருடைய இசையமைப்பு, அவருடைய சென்னையில் நீங்கள் கச்சேரி நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் டெல்லியில் இவங்க இந்த ராக ரிசர்ச் சென்டர் மூலியமா டெல்லியில் ஒரு 2-3 முறை ப்ரோக்ராம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோவில் பாடிட்டு இருக்கேன். அது பிஹே ஆர்டிஸ்டாக பாடிட்டு இருக்கேன். சார், இப்போ நீங்கள் செமி கிளாசிக்கெல்லாம் கூட பாடுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். அதில் எப்படி சார் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது சில சங்கீத வித்வான்கள் சங்கீதம் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தவிர வேற எதுவும் பாட மாட்டாங்க. அதாவது எல்லா முறையிலும் பாடுறதுக்கு நம்மளுடைய சாரீரத்தை நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சின்னதாக பாடி காமிக்கிறேன். அது ஒரு கர்நாடிக் மியூசிக். இப்போ ஒரு தெலுங்கு பாடலே வச்சுங்களேன். இப்போ நான் திருவையாறில் 20 வருஷமாக திருவையாறில் பாடிக்கிட்டு இருக்கேன், தியாகபிரம்ம உற்சவத்தில். என்ன மற்றபடி அந்த உஞ்சவிருத்தியில் வருஷம் நான் கலந்துக்கிட்டு அந்த உஞ்சவிருத்தியில் தான் பஞ்சரத்ன மேடைக்கு வர்றதுன்னு ஒரு சம்பிரதாயத்தை நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். அது எல்லா வித்வான்களும் அது மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் யாரும் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அதுக்கு. அதான் முறை. அந்த காலத்தில் எல்லா வித்வான்களும் அந்த உஞ்சவிருத்தியில் தான் சுவாமிக்கு அஞ்சலி பண்ணுறதா இருந்து. இப்போ யாரும் ஜாஸ்தி வர்றதில்லை. ஆனால் நான் அதை விடாமல் அதை செஞ்சிட்டு இருக்கேன். எந்த மூது எந்த சொகசு, எந்த மூது எந்த சொகசு, ఎవరి వల్ల వర్ణింపతగు ఎంత ముదు ఎంత సొగసు, ఎవరి వల్ల వర్ణింపతగును ఎంత ముదో ఎంత సొగసు, ఎవరి వల్ల వర్ణింపతగును ఎంత ముదు ఎంత సొగసు. இது பாடுறோம். இப்போ ஒரு தேவாரம் பாடுறேன், கேளுங்க. மங்கையர்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கை மாட மாணி, மங்கையர்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கை மாட மாணி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, பணி செய்து நாடோறும்
பரவ பணி செய்து நாடோறும் பரவ. தேவாரம். திருச்சி பாரதனுடைய ஒரு பாடல் பாடுறேன். தமிழாலே அமக்கே நீ உறவானவன், தமிழாலே அமக்கே நீ உறவானவன், இன்பத்தாயன்பை தந்தே மெய்குருவானவன், தமிழாலே அமக்கே நீ உறவானவன், இன்பத்தாயன்பை தந்தே மெய்குருவானவன், தமிழாலே அமக்கே நீ உறவானவன்.